தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கக்கூடிய நூலக உதவியாளருக்கான வேலைப்பு தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமா 69,100 வரைக்கும் மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து விண்ணப்பிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்க எலிஜிபிள், உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல இந்த ஜாப்க்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க, அண்ட் எப்படி அப்ளை பண்ணா அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே நண்பா, இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், மொபைல் மூலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க, உங்களுக்கான லிங்க்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நெக்ஸ்ட் உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய இந்த சைட்டோட லிங்க்கு, இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரே லிங்காக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இந்த சைட்டோட லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அது பக்கத்தில் வச்சு கிளிக் ஹியர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தனித்தனியாக லிங்க் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்க. முடிஞ்ச அளவு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம் ஐகான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெளிவா பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் சரி, குரூப் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான போஸ்டிங்கும், குரூப் பியில் 7 விதமான போஸ்டிங்கும், குரூப் சியில் ஒரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சியில் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றது வந்து கிடையாது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ ஜாப் போஸ்டிங் சரி எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 விதமான ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லைப்ரரியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 வயதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கும் உங்களுக்கு 50 வயதுக்குள்ள உள்ள இருக்கணும். டெப்டி ரிஜிஸ்டருக்கும் உங்களுக்கு 50 வயசுக்கு உள்ள இருக்கணும். டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் 45 வயசுக்கு உள்ள இருக்கணும். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 45 வயசுக்கு உள்ள இருக்கணும். ஜூனியர் டெக்னிக்கல் சூப்பரிண்டென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 32 வயதுக்கு உள்ள இருக்கணும். ஜூனியர் சூப்பரிண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா 32 வயதுக்கு உள்ள இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 27 வயதுக்கு உள்ள இருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க, அண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்கு, அண்ட் என்ன ஏஜ் அப்பர் லிமிட் எல்லாமே நீங்க ஒன் டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங் என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அப்படிலாம் நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். 60% நீங்கள் மதிப்பெண்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஜூனியர் சூப்பரிண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி அதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நீங்கள் 60% மதிப்பெண்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓவராலாக சேர்த்து உங்களால் வந்து 60% வச்சிருக்கீங்க மதிப்பெண்கள் அப்படின்னா சிஜிபிஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பெர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் பேச்சுலர் டிகிரியில் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் பேச்சுலர் டிகிரி பயோடெக்னாலஜி நீங்கள் படிக்கல அப்படின்னா ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பேச்சுலர் டிகிரி பயோடெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க, அது கூடயே சேர்த்து பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பயோடெக்னாலஜி படிக்கல அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இருந்தாலுமே போதும், இல்லைனா நீங்கள் எம்எஸ்சிலேயே பயாலஜி லைஃப் சயின்ஸ் ரிலேட்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் இந்த 2 குவாலிஃபிகேஷனுமே உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் ஆஃப் இண்டஸ்ட்ரி, அதாவது இது ரிலேட்டடான ட்ரைனிங் ப்ரோக்ராம் இல்லை வந்து ஏதாவது கோர்சஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கோர்சஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்களா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ் படிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க, 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. டிசரபிள் பொறுத்த வரைக்கும், அதாவது இப்படி உங்களுக்கு இல்லை அப்படின்னா இது ரிலேட்டடாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் அதில் வந்து உங்களுக்கு 8 இயர்ஸ் வந்து சூப்பர்வைசர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் மாஸ்டர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டர் டிகிரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா பேச்சுலர் டிகிரிலேயே பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி இல்லைனா சைக்கோ தெரப்பி அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, ஸோ அது ரிலேட்டாக நீங்கள் படித்தால் கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். டெப்டி ரிஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிகிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. லைப்ரரியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி வித் மாஸ்டர் டிகிரி, ஓகேவா. ஸோ மாஸ்டர் டிகிரியில் உங்களுக்கு லைப்ரரியன் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டாக நீங்கள் 55% மார்க் இருந்தாலும் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பேச்சுலர் டிகிரி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டு கீழே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா சில செகண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கும் லோட் ஆகுறதுக்கு. ஸோ பாருங்க இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஐ அக்ரி அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போஸ்ட் கோட் அப்படின்றத ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஜாப் போஸ்ட்டுக்கு நம்ம இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இருக்கக்கூடிய ஜாப் போஸ்டிங்கில் நீங்கள் எந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. போஸ்ட் நேம் அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லைப்ரரியன் கேட்க்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரியன் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துடும், ஓகேவா. போஸ்ட் கூட ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து செக்யூரிட்டி கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி செக்யூரிட்டி சீஃப் ஆஃபீஸர்னு கொடுத்தீங்கன்னா சிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்றத கொடுத்து என்ன சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லை எந்தவித நேமும் சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிரான்ஸ்ஜெண்டர் கூட ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் போட்டு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு இதில் உங்களோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா உங்களோட இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாகின் பண்ணும்போது அந்த ஓடிபி மூலமாக தான் உங்களால் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். ஃபைனலாக அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு ரீவெரிஃபை அப்படின்றத கொடுத்தாலே போதும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்பாங்க. அதாவது லாகின் ஐடியா, உங்களோட லாகின் ஐடி ஒன்று வந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அந்த நம்பரை நீங்கள் இங்கே கொடுத்துட்டு உங்களுக்கான அந்த பாஸ்வேர்ட் இருக்கு இல்லையா, அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இங்கே இருக்க கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்து எல்லா ஃபார்மும் நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்ச உடனே ஜாப்க்கு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் மூலமாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். 19/4/2025 இந்த அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 19/5/2025. இன்னும் உங்களுக்கு 1 மாத காலங்கள் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. ஸோ டைம் இருக்குன்னு யாரும் டிலே பண்ணாதீங்க. இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள்.